ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜர்னல். ஹோப் நீங்கள் எல்லாருமே இந்த தீபாவளியை ஹாப்பி அண்ட் சேஃபாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட தீபாவளி எப்படி போச்சுங்கிறத இந்த vlogல ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரைடே ஈவினிங் குலாப் ஜாமுன் பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் மட்டும்தான் பண்ணியிருந்தேன், வேறு எதுவுமே பண்ணலை. எங்கள் பக்கத்தில் வந்து முறுக்கு அதிரசம்லாம் ஒருத்தவங்க சேல் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு முறுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் ஒழுங்காக வரல. அதனால தான் இந்த தடவை எதுவுமே பண்ணலை. ஃப்ரைடே ஈவினிங் 7 to 9 நாங்கள் பேட்மிண்டன் விளையாட போவோம். அதனால் பாதி மட்டும் சுட்டுட்டு டைம் ஆகிடுச்சுன்ட்டு எல்லாமே ரேப் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். நைட்டு விளையாடிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு வந்துட்டு 10:45 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்கிறத சுட்டு எடுத்தேன். எனக்கு எப்போ குலாப் ஜாமுன் பண்ணாலும் ஜீரா குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறதுனே தெரியாது. இந்த தடவையும் அதே தான் ஆச்சு. எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அகெயின் ஜீரா பண்ணி திருப்பியும் நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். இது சண்டே எடுத்த வீடியோ. தீபாவளி செலிப்ரேஷன் பக்கத்தில் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதான் சரி போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனோம். ஃபுட் பேசிக்ஸில் இருந்து தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நிறைய ஸ்டால்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் எல்லா ஸ்டால்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே பண்ணியிருந்த டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது மெஹந்தி போடுறதுக்கு ஒரு ஹேண்டுக்கு $10. நான் இன்னுமே கொஞ்சம் நல்லா போட்டு விடுவாங்கன்னு நினச்சேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணியிருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அதனால் நான் ஒரு ஜுவல் செட் மட்டும் வாங்கியிருந்தேன். கஷ்டப்பட்டு ட்ரெஸ் பண்ணி போனதுக்காக அங்கே ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே அங்கே ஒரு மியூசியம் இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் அங்கே போயிருந்தோம். இந்த மியூசியம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அனிமல் ஹேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ் பேஸ் பண்ணி என்னென்னலாம் இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணி அதை பற்றினது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். நிறைய டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஒன்று நார்மலாக தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நம்ம டேரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த ஸ்குவிட்டோட ஷேப்பை பேஸ் பண்ணி தான் இந்த மோட்டார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. புல்லட் ட்ரெயினோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த பேர்டோட பீக்கை வந்து இன்ஸ்பிரேஷனாக பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போகும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க ஏரை வந்து புஷ் பண்ணும். ஸோ இப்போ அந்த ஏர் ஃப்ளோ ஈக்குவலாக இருந்தால் தான் உள்ளே வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ஒரு டனல்குள்ளே என்டர் ஆகி வெளியே வரும்போதும் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சவுண்ட் மேக் பண்ணும். இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் போதும் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு 4 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் லஞ்சுமே எதுவுமே சாப்பிடல. அதனால் அங்கேருந்து ஸ்டாலில் பேல்பூரியும் ஸ்வீட் கார்னும் ட்ரை பண்ணியிருந்தோம். பேல்பூரி நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா இல்லை, அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லை. ஹஸ்பண்ட் கேம் சிடிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கேம்பிரிட்ஜ் வரைக்கும் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே தீபாவளி வச்சுட்டு வீட்டில் நிறைய வேலை இருக்கும், இந்த டைமில் போகணுமான்னு யோசித்தேன். பட் ஆனால் போனது செம்ம வர்த்தாக இருந்துச்சு. போகிற வழியில் ஃபால் கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஃபால் கலர் பார்க்குறதுக்குன்னு போகும்போது கூட இந்த அளவுக்கு இல்லை. அப்போ வந்து கலர்ஸ் ப்ராப்பராக சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு. பட் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பெருசாக லாங் ட்ரைவ்லாம் பிடிக்காது. எனக்கு ஒரு பிளேஸ் போகணுன்னா அந்த டெஸ்டினேஷன் சீக்கிரமாக போகணுன்னு தான் ஆசைப்படுவேன். பட் 3 hours 4 hours ட்ராவல் பண்ணி போகிறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் நான் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு லாங் ட்ரைவ்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி ஃபால் கலர் பார்த்துட்டோன்ற ஹாப்பினஸில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ரிட்டன் வரும்போதும் கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம். இதுதான் நான் வாங்கியிருந்த ஜுவல் செட். இது வந்து $35 வந்துருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் பேசிக்ஸில் இருந்து தான் அந்த தீபாவளி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் வந்து ஒரு ஹேம்பர் செட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு பேக் தான் எடுத்திருந்தோம். அவங்க ஈச் 1 பேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம். பட் இப்போ பார்த்தா வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் வாங்கின கிராக்கர்ஸ். கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் பாட்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். பூஜை சாமான்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு தான் டிஷ்யூ எடுத்து எல்லாமே தொடச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் நாங்கள் ஆகஸ்ட் மந்த்து இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணோம். பால் காய்ச்சும் போதும் பவுலில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு அதில் டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறம் கொஞ்சம் வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம வெள்ளி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு எடுத்தோன்னா ரொம்ப பலன்னு ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். எனக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா புதுசு மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் தீபாவளிக்கும் அந்த
மாதிரி பண்ணலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த விளக்கு ரொம்ப கருப்பாயிடுச்சு. நான் என்ன தான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் போகலை. சரி அதான் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இது போகாதுன்னு எனக்கே தெரியும், பட் கொஞ்சம் குறைஞ்சா கூட ஓகேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது வெள்ளிக்கு ஏதாவது டேமேஜ் வந்து வரலாம். அதனால் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பொங்கல், தீபாவளி இல்லைனா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சிற டைமில் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. அப்போ இது மாதிரி வாஷ் பண்ணும்போது நல்லா பிரைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் லெமனில் நான் பீத்தாம்பரி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறமே ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ இந்த விளக்குலாம் பாருங்கள், இந்த டிப்பில் எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. குத்து விளக்குல ஃபுல்லாக போகலை, பட் ஆனால் நல்லாவே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் எப்போது வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி அன்றைக்கி நான் பெருசாக வீடியோ எடுக்கல. அன்றைக்கி நான் லீவ் எடுத்திருந்தேன், ஆனால் ஹஸ்பண்ட்க்கு லீவ் கிடைக்கல. அவங்களுக்கு 12 to 8 ஷிஃப்ட் இருந்துச்சு. மார்னிங் வந்து இட்லி, வடைக்கறி, அதுக்கப்புறம் மசால் வடை செஞ்சு சாமி படைச்சிட்டோம். எங்கள் வீட்டில் தீபாவளினாலே இட்லி, மட்டன் குருமா, ஆஃப்டர்நூன் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இல்லாமல் தீபாவளி எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. இனிஷியலாக என் ஹஸ்பண்ட் சொல்லும் போது கூட நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டும்தான் நான்வெஜ் செய்கிறோம் போல், எல்லோரும் வெஜ் தான் செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மோஸ்ட்டாக எல்லாருமே நான்வெஜ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. தீபாவளி அப்போ மட்டன் குருமா இல்லாமல் தீபாவளி ஃபீலே எனக்கு வரலை. எங்கள் வீட்டில் என்னென்னா மட்டன் சிக்கன்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க. இங்கே நான் மட்டும் வடைக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. மார்னிங் சாமி படைச்சதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பாட்லக் இருந்தது, அதுக்கு மசால் வடை, அதுக்கப்புறம் கோபி 65 பண்ணி கொண்டு போயிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கோபி 65 பண்ணும்போது நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை பண்ண ஒழுங்காக வரலை. அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறதே விட்டுட்டேன். பட் இந்த டைம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் குலாப் ஜாமுனும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் வர்றதுக்கு அரௌண்ட் 10:30 11 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ஃபவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம், பட் அது வந்து ஃபவுண்டெயின் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய சவுண்ட் வந்துச்சு. எங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்ட்டு. பிகாஸ் இங்கே நைட் கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் இருக்குது, பட் வெடி அந்த மாதிரிலாம் எதுவும் பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ எங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்டோன்னே இஷ்யூ ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் நல்லா வெடிலாமே வெடிச்சு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. சரி அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெடித்தோம். பட் ரொம்பவும் வாங்கலை. நாங்கள் ஒரு 4 கிராக்கர் மட்டும்தான் இந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே நார்மல் ஃபவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இப்படி தான் எங்களோட தீபாவளி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.